தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பொன்முடிக்கு அமைச்சர் பொறுப்பு ஏற்பதற்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம், பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம். இப்போ நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும். இன்னமும் ஒன்றிய அரசுக்கு கூஜா தூக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், திரைமறைவிலே நீங்கள் பேரம் பேசிவிட்டு ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருவரும் பிரிந்து நிற்போம் என்கின்ற அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீர்கள் என்கிற சந்தேகம் நான். இந்த தேர்தலை ஒப்புக்காக களத்தில் நின்று களமாடி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற குற்றச்சாட்டை இப்ப இந்த வேட்பாளர் தேர்வின் மூலமாக உறுதியாகிவிட்டது. இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, மத சிறுபான்மையினருக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிற கட்சி அதிமுக என்பதை மக்கள் மறந்து விடுவார்கள் அவ்வளவு எளிதாக.